வணக்கம். அசோக் குமார், நாமக்கல் மாவட்டம் கார்குடல்பட்டி கிராமம். வேளாண்மை மற்றும் அது சார்ந்த செய்திகள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி நம்ம பேசலாங்க. வேளாண்மைங்கிறது வாழ்வியல் முறைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் வேளாண்மைக்குன்னு தனியாக துறை ஒதுக்கப்பட்ட பிறகு வேளாண்மை ஒரு தொழிலாக பார்த்து அதில் வரும் வருமானத்தில் நம்ம லாபம் ஈட்டி வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கணுங்கிறது என்னோட கருத்து. அப்போது தொழில்னு சொல்லும்போது எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய 2 செயல்பாடுகள். ஒன்று உற்பத்தி செலவை குறைக்கிறது, மற்றொன்று உற்பத்தியை பெருக்கிறது. மேற்கண்ட 2 செயல்பாடுகளையும் நம்ம சரியாக கடைபிடிக்கும் போது வேளாண் தொழிலையும் லாபம் நம்ம ஈட்டலாங்க. சரி, உற்பத்தி செலவை எப்படி குறைக்கிறது? உற்பத்தி செலவை குறைக்க இன்னைக்கு காலகட்டத்தில் ஆட்கள் கூலி மிக அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி குறைக்கிறது? அதுக்கு தான் தொழில்நுட்பம், அதாவது டெக்னாலஜி. நம்ம டெக்னாலஜி உட்புகுத்தி இன்றைய விவசாய முறையில் நம்ம பாரம்பரியத்தை கடைபிடிக்க விழிப்புணர்வு கொண்டிருக்கிறோம். இந்த எப்படி பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும், புதிய தொழில்நுட்பங்களை எப்படி உட்புகுத்தணுங்கிறதுக்கு நான் ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன். நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம அன்றாடம் செய்கிற ஒரு வேலை பல் துலக்கிறது. எப்படி? ப்ரஷ்ஷில் பேஸ்ட் வச்சு நம்ம பல் துலக்கிறோம். ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்? பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும். அப்போது பேஸ்ட் பயன்படுத்தும் போது அங்கே ரசாயனம் வந்துடுதுங்க. அதுக்கு நம்ம தினம் காலையில் குச்சி கொண்டு பல் துலக்கிறதுக்கு சாத்தியப்படுமா? கண்டிப்பாக சாத்தியப்படாது. அதுக்கு மாற்றாக பல்பொடி பயன்படுத்தலாம். அனைத்து ஊர்களையும் இருக்கிற நாட்டு மருந்து கடைகளில் பல்பொடி வகை வகையாக கிடைக்குதுங்க. இந்த பல்பொடியை கையில் போட்டு நம்ம விரல் தொட்டு நம்ம பல்ல வளர்க்கலாம். அழுக்கு முழுமையாக நீங்குமா? நீங்காது. இதனால் நமக்கு பொதுவெளியில் உரையாடும் போது நமக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துங்க. இதனால் நம்ம மேற்சொன்ன தொழில்நுட்பத்தை உட்புகுத்துறோம். எப்படி? பல்பொடியை கையில் போட்டுட்டு கை விரலில் தொட்டு விளக்குறதுக்கு பதிலாக நாம் ப்ரஷ்ஷு வச்சு நம்ம பல்ல துலக்கிறோம். இப்படி துலக்கும் போது நமக்கு பல் இடுக்குகளில் உள்ள அழுக்குகளை சுத்தமாக அது அகற்றிடலாம். இதில் பல்பொடி பயன்படுத்துறதன் மூலம் நம்ம பாரம்பரியத்தையும் கடைபிடிக்கிறோம், ப்ரஷ்ஷை பயன்படுத்துறது மூலம் நம்ம தொழில்நுட்பத்தை இங்கே உட்புகுத்துறோம். அதனால் இன்றுள்ள புதிய தொழில்நுட்பங்களை நம்ம உட்புகுத்துறதன் மூலம் வேளாண் உற்பத்தியில் செலவை குறைக்கிறதோட லாபத்தையும் நம்ம கூட்டலாம். என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குதுங்கிறத நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாங்க.